நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி விவேகானந்தர் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு இருக்கார். வாதியார் கேட்கிறார், உனக்கு என்ன ஆசை? இன்ஜினியர். உனக்கு என்ன ஆசை? டாக்டர். விவேகானந்தர் மட்டும் எந்திருந்து சொன்னார், நான் ஒரு குதிரை ஓட்டி ஆகணும், குதிரை ஓட்டி ஆகணும். நடந்த உண்மை, வரலாறு, படித்த செய்தி. மாணவர்கள்லாம் கழுக்குன்னு சிரிச்சாங்க. என்ன நீ ஒரு குதிரை ஓட்டி ஆகணுமா? அழுதுன்னே ஆத்துக்கு வந்தா. என்னப்பா நடந்ததுன்னு தாயார் கேட்கிறார். அம்மா, கிளாஸ் டீச்சர் கேட்டாருமா, ஒவ்வொருத்தரும் என்னவாக போறேன் என்னவாக போறேன், நான் ஒரு குதிரை ஓட்டி ஆகணும்னு சொன்னேன். ராஜா, அதுல தப்பே இல்லடா, நீ குதிரை ஓட்டணும்டா, நீ குதிரை ஓட்டணும். எப்படி தெரியுமாடா ஓட்டணும் அப்படின்னு வலது கையை அப்படி காமிச்சா அந்த இடத்துல பரந்தாமன் பார்த்தசாரதி கீதாச்சாரத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த போர்க்களத்துல அந்த தாய் சொன்னா, டே நீ குதிரை ஓட்டியா வரணும், வெறும் சாரதியாலடா, பார்த்த சாரதி கண்ணனை போல இந்த தேசத்திற்கு ஒரு குதிரையோட்டியா வரணும்னா நான் இன்றைக்கு சொல்கின்றேன், அந்த தாய் விதைத்த அந்த மந்திர சொற்கள் தான் இந்த தேசத்திலே காவி என்கின்ற ஒன்றை புனிதமாக இந்து மதம் என்பதை தேரோட்டியாக ஓட்டி செய்த பார்த்த சாரதி இந்த இந்திய மண்ணில் தோன்றிய விவேகானந்தர். விவேகானந்தர் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த மன்றத்தில் பதிவு செய்கின்றேன். ஏன் சத்திரபதி சிவாஜியை உருவாக்கியது யார்? நான் ஏதோ ஆன்மீகங்களை வைத்து மட்டும் உங்களிடத்திலே பம்மாத்து காட்டவில்லை. என்னுடைய அன்பர்களே, உங்கள் திருவடியை வணங்கி சொல்கின்றேன், சத்திரபதி சிவாஜிக்கு நடந்ததும் இதேதான். நான் வரலாற்றையும் பார்த்தேன். சதுரங்கம் விளையாடுற அம்மாவை கூப்பிடுறான். நீ ஜெயிச்சா நீ சொல்றதை கேட்கிறேம்மா, அப்ப நீ ஜெயிச்சா நீ சொல்றதை கேட்கிறேம்மா. சத்திரபதி சிவாஜி தோத்து போயிட்டான். அம்மா என்ன வேணும்னு கேட்டா, ஜன்னலை திறந்தா, அந்த பாரு அந்த கோட்டை, அந்த கோட்டையில் நாளைக்கு உன் கொடி பறக்கணும்டான்னா. அம்மா, என்னால் முடியுமான்னா. டே, உன்னால் முடியாட்டி எவனாலையும் முடியாதுறான்னா. உன்னால் முடியாட்டி எவனாலையும் முடியாதுன்னா. அவதானே தாய். நீங்கள் வரலாறாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அறிவியல் விஞ்ஞானி யாருமே சார், நான் தயவு செய்து நாம் கடவுளை வணங்குவதனுடைய நோக்கம் என்ன? எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கிறது. அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள், என்னை பங்குபடுத்திக்கொள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து பெரிய வகையில் அன்ற முற்றும் துறந்த முனிவர்னு நம்ம சொல்லுவோமே, அப்படி தன் பிள்ளைக்காக முதலில் முற்றும் துறந்த முனிவர் யாருன்னு கேட்டா, நம்மை கருவில் சுமந்த தாய் என்கின்ற மந்திரத்தை இந்த தரணிக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. இன்னும் கொஞ்சம் உடைச்சு சொல்லட்டுமா? பெரிய புராணத்தில் படித்தோன்னையே கண்ணில் தண்ணி வரக்கூடிய ஒரு நாயன்மார் யாருன்னா கண்ணப்ப நாயனார். உங்களுக்கு தெரியும். வேட்டுவ குலத்தில் பிறந்தார். அன்பு, பண்பு, பாசம், நேசம் இதெல்லாம் தெரியாது. அந்த பொன்முகலி ஆறில் தண்ணி எடுத்து நாளெல்லாம் குடுமித்தேவருக்கு அபிஷேகம் பண்ணி இறைச்சியவே ஊட்டி 5 நாள் சூடிய மலரையை சூடி இதெல்லாம் ஊட்டி எல்லாம் பண்ணார். அப்புறம் வலது கண்ணிலேருந்து குருதி வந்தது. தன்னுடைய கண்ணை கொடுத்தார். இடது கண்ணை கொடுக்க போது பெருமானே வந்து ஆட்கொண்டு, தின்னப்பனாக இருந்த நீ எனக்கு கண்ணை கொடுத்ததால் கண்ணப்பன்னு சொன்னார். இதெல்லாம் தான் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்போ வேற வழி இல்லாமல் இவருக்காக கொஞ்சம் நுட்பமாக படித்தா, முதல்ல சேக்கிழார் பெருமான் அங்கே ஒரு வார்த்தையை போடுறான். இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தின்னப்பன்கிற மனுஷன் அந்த அம்பை எடுத்து கண்ணை எடுக்க போகும்போது ஒரு வரிய சேக்கிழார் போடுறார். புலியீற்று ஆ போல ஒரு கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த போதுதான் கண்ணப்பன் கொடுத்தான். இரக்க குணம் என்கின்ற தாய்மை உணர்வை அவன் உடல் ரீதியாக அடைந்த போதுதான் கண்ணப்பன் கண்தானம் செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் எழுதி வைத்திருக்கிறார். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பாவித்து தன் கண்ணை கொடுக்கக்கூடியது யார் என்று கேட்டால் தாய்தான் என்பதை நான் சொல்லவில்லை. இந்த மன்றத்திலே சேக்கிழார் எழுதியிருக்கிறார். தயவு செய்து ரெஃபரன்ஸ் டு சேக்கிழார். புலியீற்று ஆ போல எழுதிய வார்த்தை. கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த பெரு. இன்னும் நுட்பமான சொல்லட்டுமா? சிறு தொண்டர் பிள்ளைக்கறி கேட்டா, நம்மளா இருந்தால் ஆற்றுக்கு வந்த வாழ்க்கை சாப்பாடு போட மாட்டோம். அந்த பெரிய புராணத்தில் சிறு தொண்டருடைய கதையை நீங்கள் படித்த போது சரி, பிள்ளைக்கறி கேட்பான். தந்தை பிடிக்க தாய் கூரறுத்து சமைச்சு திருவெண்காட்டு நங்கைங்கிற அந்த மனைவி சிறு தொண்டர் நம்முடைய சந்தன நங்கைங்கிற வேலைக்கார பெண்ணுடைய கூட்டு முயற்சியோடு தான் இதெல்லாம் நடக்கும். பிறகு எம்பெருமான் சோதனையில் இவ சக்சஸ் ஆயிட்டா. இப்போ பிள்ளைய வர சொல்லும்பா. உங்களுக்கு தெரியும் அந்த கதை.
சிறு தொண்டர் போய் கூப்பிடுவார், சீராளா வருகன்னு, வரமாட்டார். ஷீராளா வருகன்னு கூப்பிடுவார், வரமாட்டார். ஆனால் திருவெண்காட்டு நங்கை போய் சொல்லுவா, சீர்மிகு சீராளா வருக, சீர்மிகு சீராளா வருக, சீர்மிகு சீராளா வருக. உடனே அந்த புள்ள ஓடி வருவான். ஏன் தெரியுமா? தந்தையை விட தாய் தான் பிள்ளைகள் மேல பாசம் அதிகமாக வைப்பா. அந்த பாசத்தை கூட இறைவன் கேட்டான் என்பதற்காக துறந்தாலே அவள் எவ்வளவு பெரியவள் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்வதற்காகத்தான் திருவெண்காட்டு நங்கை கூட்ட போது சீராளனை வர வைத்ததாக நாம் உளவியல் ரீதியாக படிக்க தோன்றுகிறது. நீங்க அப்படித்தானே நுட்பமா பார்க்கணும். நீங்க எந்த செய்தியை நீங்க எப்படி நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, காரைக்கால் அம்மையாருடைய எடுத்து பார்த்தாலும் சரி, சிறுத்தொண்டரை எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது பட்டினத்தாரை எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய எடுத்து பார்த்தாலும் சரி, எப்படி நீங்க பார்த்தாலும் சரி, உலகத்திலே பக்தி இலக்கியம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதற்கெல்லாம் பெரிய அஸ்திவாரமாக விளங்கியது நம்முடைய அன்னை தான். நீங்கள் தயவு செய்து அதே மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் நான் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன், பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம எல்லாம் வீடுவெல்லாம் இன்னைக்கு வாஸ்துப்படி கட்டுறோம். இங்கே ஒரு அறை, அங்கே ஒரு அறை, அங்கே ஒரு அறை, அங்கே ஒரு அறை. நான் தப்பே சொல்ல மாட்டேன். கருவறையில் குடியிருந்த அம்மாவுக்கு ஓர் அறை கூடவா நம்முடைய வீட்டில் இல்லை? அந்த பட்டினத்தாருடைய பாடல் உங்களுக்கு தெரியும், ஐயிரண்டு தங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பற்றுன்னு. அந்த பாட்டை படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல் மனுஷுக்காரன் கூட கரைஞ்சிருவாங்கிறதுக்கு அந்த ஒற்றை பாடல் போதும். உலகத்திலே எனக்கு தெரிந்து மிகப்பெரிய இரக்க இலக்கியம்னு ஒன்று உண்டென்றால் அது பட்டினத்தாருடைய இந்த ஒரு பாடல் போதும். அதற்கு இணையான பாடல் இன்னும் உலக மொழிகளில் இயற்றப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை தோழர்களே. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த தாயினுடைய அன்புக்கு நிகரான அன்பு ஏதாவது உண்டா இந்த உலகத்துல? நீங்கள் எல்லாரும் கோவிலுக்குள்ளே போகும்போது என்ன நினைப்போம்? கையெடுத்து கும்பிட்டோம்னா அதுக்கு பேர் வழிபாடுன்னு பேர். அவர் பையில் மட்டும் 50 ரூபா இருக்கே, என் பையில் 100 ரூபா இல்லையேன்னு நினச்சா அதுக்கு பேர் படும்பாடுன்னு பேர். எனக்கு கிடைச்ச சாப்பாடு என் குழந்தைக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் வழிபாடுன்னு பேர். இந்த வழிபாட்டை இந்த மண்ணுக்கு சொல்லி தந்தவளே நம்முடைய தாய் தான். அதனால்தான் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறார், அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. சந்திரமௌலின்னு ஒருத்தர் அவரை பார்க்க வந்தார். நமஸ்காரம் பண்ணோன்னே, சாமி நான் பக்கத்தில் இருந்து 3 நாள் கைங்கரியம் உங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேங்கிறான். ராத்திரி 10 மணி, சாமி தூங்க போகிறார். இல்லை ராஜா, நீ இப்போ உடனே ராத்திரி புறப்பட்டு கும்பகோணம் போகணுன்னார். பஸ்ஸெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நான் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ கிளம்பி போனார். நீங்கள் நம்ப மாட்டேன், இந்த சந்திரமௌலியோடைய மனசு எப்படி பட்டிருக்கும். கும்பகோணத்துலேருந்து அந்த காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு வர்றதுனா எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இப்படியெல்லாம் பட்டு நம்ம துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்தோமே, மகா பெரியவருடைய திருவடிகளை எப்படியாவது தரிசிச்சிடணுமே, மகா பெரியவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடணுமே, அவர் பக்கத்தில் ஒரு 3 நாட்கள் இருந்து கைங்கரியம் செஞ்சிடணுமேன்னு நமக்கு வந்தோம். மகா பெரியவர் சொல்கிறார், நீ இல்லை உடனே கும்பகோணத்துக்கு திரும்பி போங்கிறார். அப்படியே அந்த மனசெல்லாம் ராத்திரி சஞ்சலத்தோடைய 16 மணி நேரம் பயணப்பட்டு வெடிகாத்தால் 5:20க்கு ஆற்றுக்குள்ளே போகிறா. அவள் அம்மா அதிர்ஷ்டத்துக்காக பாகு காய்ச்சினவ உடம்புல பாகு ஊற்றி உடம்பெல்லாம் வெந்து போயிடுத்து. இவர் உரிய நேரத்தில் போய் மருத்துவமனையில் சேர்க்குறார். அப்போ மகா பெரியவர் ஞானத்தில் சொன்னாராம், டே இது நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சுதாண்டா சந்திரமௌலி உன்னை அங்கே வச்சேன். ஏன் தெரியுமா, நீ எனக்கு கைங்கரியம் செய்கிறத விட உன்னை கருவில் சுமந்தாலே அவள் தாண்டா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, நீ போடா போடான்னாலாம். அப்போ சொன்னாராம், ஓ ஞானின்னா இவர் தான் ஞானி, மகான்னா இவர் தான் மகான். இதோ எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு ஆளிலை கண்ணன், பாண்டுரங்கன், பண்டரிநாதன், நாராயணா நாராயணான்னு போய் நம்ம எல்லாம் நாள்தோறும் அவனை வணங்குறோமே. இந்த பாண்டுரங்கனுடைய பரமபக்தன் ஒருவன் இருந்தான். பாண்டுரங்கா, உன்னுடைய பாதம்தான் எனக்கு எல்லாம் தருகின்றது, எனக்கு வேண்டுவதெல்லாம் தருவாய, நீ இப்போ எனக்கு முன்னாடி தோன்று, நான் உன்கிட்ட ஒரு வரம் வேணும்னு சொன்னான். தோன்றலை, பாண்டுரங்கனையே நினச்சி தவம் இருந்தான். கொஞ்ச நாள்லேயே பாண்டுரங்கன் வந்தான். இப்போ அவன் வேலையை பார்க்க அவன் போயிட்டான் பரமபக்தன். நான் தான் பாண்டுரங்கன் வந்திருக்கேன். வந்தால் என்ன, எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்கும் கண் தெரியாது, நான் தான் குளிச்சு விட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டின்னு இருக்கேன்.
டே நான் அவளையும் சேர்த்து படைச்ச பாண்டுரங்கன்டா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது அது எவனாக இருந்தாலும் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, என் வேலையை நான் டே வந்தது பாண்டுரங்கன். பாண்டுரங்கா, நான் அன்பாக சொல்கிறேன், மரியாதையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்கும் கண் தெரியாது, அவளுக்கு நான் பணிவிட பண்ணின்னு இருக்கேன், நீ பேசாமல் இருன்னு சொன்னானா. இப்போ அது வரைக்கும் நான் என்ன பண்ணணுங்கிற, இந்த ஒரு கல் மேலே ஏறி நில்லுன்னானா. அந்த கல்லில் இப்படி கையை வச்சுன்னு நின்னவன் தான் பாண்டுரங்கன். அப்படியே நின்னா. அவன் சொன்னான், டே இந்த பாண்டுரங்கனுக்கு இதை விட ஒரு பரமபக்தன் கிடைக்காதுரா. பாண்டுரங்கனை பூஜித்து அலங்கரித்து நாவால் மந்திரம் சொல்லி மலர்களால் பூஜிப்பதை விட தாய்க்கு ஒருவன் பூஜித்தால் அவன் பாண்டுரங்கனை பலமுறை தொழுதற்கு சமம் என்று நான் சொல்லவில்லை, அந்த பாண்டுரங்கன் பண்டரிநாதன் சொல்லி இருக்கிறான். நீங்க நினைச்சு பாருங்க. புத்தன் எழுதியிருக்கான் சார். புத்தருடைய அந்த கதைகளை படிக்கும்போது வியந்திருக்கேன். என்னுடைய குருநாதர் சொல்லி பழமுறை கேட்டிருக்கேன். பெரிய புத்தரை வணங்கினவன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது புத்தரை பார்த்துடணும்னு நினச்சிக்கிறான். அது மரபு தானே, இயற்கை தானே. ஆனால் என்ன பாவி அந்த பையன் பண்ணிட்டான்னா, அவள் தாய் வயசான தாய். இந்த தாயை பராமரிக்கிறத விட்டுட்டு நிஜ புத்தரை தேடிட்டு நேராக வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டான். தாய் ஆற்றுல மன்றாடின்னு இருக்கா, நம்ம கருவில் சுமந்த புள்ள நம்மளை தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டானேன்னு. பாவம் இவனும் புத்தரை பார்க்கணுங்கிறத நோக்கத்தில் தான் போயிருக்கான். இவன் எந்த ஊருக்கும் போவான், அப்போ தான் அந்த ஊரில் சொல்வா, இப்போ தான் புத்தர் இங்கேருந்து புறப்பட்டு வெளியூர் போனார்னு. அடுத்த ஊருக்கு போவான், அடப்பாவி இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கப்படாதோ, இப்போ தான் புத்தர் போனார்னா. இப்படி பல ஊர் தாண்டிட்டான். அம்மாவையும் பார்க்க முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரே பரபரப்பு, டென்ஷன். ஐயோ என்ன செய்வது, நான் எவ்வளவு நாளெல்லாம் அந்த புத்தரை என்னுடைய இதயத்திலே வைத்து வணங்கினேன், அந்த புத்தரை நான் காண முடியவில்லைவேன்னு துடிச்சான். புத்த பிட்சுக்கள்லேயே மிகப்பெரிய ஞானியாக இருந்த ஒரு புத்த பிட்சு சொன்னார், என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டார். இல்லைப்பா, நான் ஒரு நாளாவது புத்தரை பார்த்துடணும்னு நினச்சேன், அதுக்கு இப்போ என்ன, நான் எந்த ஊருக்கு போனாலும் இப்போ தான் முன்னாடி போனார்னு சொல்கிறார், நான் என்ன செய்கிறதுன்னு. நான் அப்படி தானே, நீ கவலைப்படாத, உங்கள் ஆற்றுக்கே நீ திருப்பி போ, புத்தரை பார்த்துடலான்னாரா. ஆற்றுக்கே போன்னு சொல்கிறாரு. தன்னை விட பல வருஷம் ஞானமாக இவர் இருக்கார், வயதில் முடிந்தவராச்சு, அனுபவஸ்தாலியாச்சு, தேஜஸ்தாக இருக்கார். இவ்வளவு ஞானம் பெற்ற இவர் சொன்னதை நம்ம கேட்கலன்னா நம்ம மரபை மீறிடுறோமே. நான் போகிறேன், ஆனால் ஒரு டவுட்டுன்னா அவன் தான் உண்மையான சீடர். குருவை பார்த்து எவன் கேள்வி கேட்குறானோ அவன் தான் உண்மையான சீடர். புரிஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு கேள்வி கேட்டான், இது வரைக்கும் நான் புத்தரை பார்த்ததில்லையே, அவர் எப்படி இருப்பார்னு மட்டும் சொல்லிட்டேன்னா பரவாயில்லடா, கேட்டு தொலைஞ்சிய. இங்கேருந்து உங்கள் போகிற வரைக்கும் எல்லாருடைய பாதத்தையும் பார்த்துட்டே போ. யாருடைய பாதத்தில் இடதுகால் செருப்பு வலது கால்லையும் வலதுகால் செருப்பு இடது கால்லையும் இருக்கோ அவன் தாண்டா உண்மையான புத்தர்னா. 10 அடி நடந்தான், யார் காலையும் பார்த்தான் அப்படி செருப்பு இல்லை. 20 அடி நடந்தான், 30 அடி நடந்தான், 35 கிலோமீட்டர் தாண்டி ராத்திரி 1:30 மணிக்கு போய் அவாத்து வாசலில் நின்று காலிங் பெல் அடித்தான் ஃப்ளாட்டில். புத்த பிட்சு இருந்த காலத்திலே ஃப்ளாட் இருந்ததான்னு கேட்கக்கூடாது, படித்ததை தான் நான் சொல்ல முடியும். அந்த பெல்லு சத்தம் கேட்டோன்னே படுக்கையில் இருந்த தாய் வேகமாக எழுந்திருந்து, என் பிள்ளையாண்டான் இப்படி தானே ஓசை எழுப்புவான்னு அவசரமாக வந்தவ கீழே வர்றதுக்காக செருப்பை போட்டாலா. அந்த போட்ட அவசரத்தில் இடதுகால் செருப்பு வலதுகால்லையும் வலதுகால் செருப்பு இடதுகால்லையும் இருந்ததான். இவன் வந்து கதவை திறந்தாலாம், அவன் அப்படியே கீழே பார்த்தானா, இந்த வீட்டில் இருக்கும் புத்தரைத்தான் நான் தெரியாமல் ஓடி நாடி தேடி அடைந்தேனோ. நீதான் தாயே எனக்கு புத்தரோ. புத்தருக்கே போதி மடத்தடியில் தான் ஞானம் வந்தது, எனக்கு உன் திருவடியில் வந்ததுன்னு சொல்லி கீழே விழுந்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரிஞ்சு நவீன உலகத்தில் அம்மாவை அழகாக படம் பிடித்து காட்டியவர் கவியரசு கண்ணதாசன். மாட்டு வண்டி போக முடியாத இடத்தில் கூட கண்ணதாசனுடைய பாட்டு வண்டி போனதுன்னு நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அவரை மாதிரி ஒரு கவி. அல்லாஹ் என்பது கங்கை நதி, இயேசு என்பது சிந்து நதி, இந்து என்பது யமுனை நதி, நதிகள் பிறப்பது பலவிடமாம், எல்லாம் இணைவது கடலே ஆகும்.
அவருடைய இலக்கியங்கள் எனக்கு எது உங்கள் ராசின்னு எழுதியிருப்பார். அதை படிக்கும்போதே எனக்கு அழுக வந்திருக்கு. அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனும், நான் சொல்கிறேன், தயவு செய்து வாழ்க்கையில் தெய்வத்தின் குரலும் அர்த்தமுள்ள இந்து மதத்தையும் ஒரு முறையாவது படிச்சிருங்க. அப்போ தான் மனுஷனாக பிறந்ததுக்கே இந்த மண்ணுக்கு பெருமை உண்டு. எது உங்கள் ராசின்னு எழுதியிருப்பார். பெட்டிக்குள் கருப்பு பணம், தலையணையில் தங்கம், இப்படி வைத்து ஏன் செத்து செத்து பிழைக்கின்றீர்கள்? ஒன்றுக்கு 10 சம்பாதித்து வருமானமே அவமானம் என்று வாழ்வதை விட வெகுமானமாக நீங்கள் வாழ்வதற்கு பிறருக்கு உதவுங்கள். ஆடிட்டருக்கு கொடுப்பதை அவஸ்தைப்படுவோருக்கு கொடுங்கள். வக்கீலுக்கு கொடுப்பதை வசதியற்றவருக்கு கொடுங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதை காட்டிலும் கேட்காமலே கொடுப்பது தான் பெருமை. உங்களுடைய பணம் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவினால் உங்கள் பெயர் நிலைத்து நிற்கும். உங்களுடைய பணம் இல்லாத பிள்ளைகளின் கல்விக்கு பயன்பட்டால் நிலைத்து நிற்கும். உங்கள் பணம் கைம்பெண்ணின் தையல் மிஷினுக்கு உதவினால் நிலைத்து நிற்கும். என்னை பொறுத்தவரை இதுதான் என் ராசி என்று கண்ணதாசன் எழுதுவார். அவர் தாய்மையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு படித்தேன். ஒரு நவீன உலகத்தில் ஒரு பிறந்த பையன் அம்மா மேலே அன்புடையவன் தான், இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. நாளெல்லாம் ஒரு விலை மாதர்கிட்ட போயிட்டு வந்துட்டே இருந்தான். முதல்ல பொண்ணை இழந்தான், பொருளை இழந்தான், மண்ணை இழந்தான், கடைசியில் தன்னையே இழந்துட்டான். என்னமோ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் நன்றி வணக்கம்னு சொல்லி கதவை அடைச்சுட்டான். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அவன்கிட்ட போய் மன்றாடினான், என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு. அவன் சொன்னா, எல்லாம் நீ கொடுத்துட்டேங்கிற, இன்னும் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பொருள் இருக்குது, அதை கொடுக்கலையேன்னா. என்னன்னா, உங்கள் அம்மாவுடைய இதயம் எனக்கு வேணும்னா. கண்ணதாசன் எழுதிய வரிகள். இந்த பெருமை அவருக்குத்தான் உரியது. ஏன்னா அவளுக்கு உரிய ராயல்ட்டியை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நம்ம வெறும் டீ கொஞ்ச நாளைக்கு கொடுப்போம், அப்புறம் ராயல்ட்டி யாராவது கொடுப்பா. புரிஞ்சவா கைத்தட்டுறேல், புரியாதவா யோசிச்சு கைத்தட்டு. நேராக அம்மாட்ட வந்தான், தாயினுடைய திருவடியை வணங்கினான். அம்மா, இன்றைக்கி என்னுடைய ஆசையை நிறைவேறணும்னா அதுக்கு நீதாம்மா காரணம்னா. என்னடான்னா, என்கிட்ட இன்னமே இழப்பதற்கும் கொடுப்பதற்கும் ஒன்று இல்லைம்மா, உன்னுடைய இதயம் வேணும்னு கேட்டா. இந்தாடா தண்டேன்னு அப்படி கத்தியால் குத்தி எடுத்து கையில் கொடுத்தா. அவன் இதயம் கிடைச்சுடுத்தேங்கிற சந்தோஷத்தில் வேகமாக தலதறிக்க ஓடினான். போகிற வழியில் ஒரு கல் தடிக்கு ரத்தம் வந்துடுத்து, கீழே விழுந்து மேலே எழுந்திருந்தான். அப்போ அந்த இதயம் சொன்னது, ராஜா, நான் இப்போ உயிரோடு இல்லை, வெறும் இதயமாக இருக்கேன். உயிரோடு இருந்திருந்தால் உனக்கு காலில் மருந்து போட்டு கட்டு போட்டு மாத்திரை கொடுத்தா வாத்துக்கு அமுச்சு வச்சுருப்பேன். என்னைய மன்னிச்சுக்கோடா மன்னிச்சுக்கோடான்னு தான். இதுக்கப்புறமும் நம்ம திருந்தலேன்னு வச்சுக்கோங்க, அந்த பரந்தாமன் கூட நம்மளை மன்னிக்க மாட்டான். ஆன்மீக அன்பர்களே, 10,000 பாடல்களை முத்தாக சொன்ன கம்பனும் சரி, 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை பேசிய சேக்கிழாரும் சரி, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் துற அன்பு ஒன்றே நிலைப்பாடு என்று சொன்ன புத்தனும் சரி, சைவ சமய இலக்கியமும் சரி, வைணவ இலக்கியமும் சரி, உலக இலக்கியமும் சரி, நவீன இலக்கியமும் சரி, மீண்டும் மீண்டும் ஒன்றை வலியுறுத்தியது, அதுதான் தாயினுடைய பெருமை. நான் மீண்டும் சொல்கின்றேன், அன்னையை ஆராதியுங்கள், அன்னையை போற்றுங்கள். இந்த உலகத்தில் அன்னையர் தினம் என்று ஒரு நாள் கொண்டாடுகின்றீர்கள். இந்தியர்களே, உலகத் தமிழர்களே, மன்னிக்க வேண்டும். அன்னை ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டிய தெய்வம் அல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உன்னதமான தெய்வம் அன்னை. அன்னை அன்னை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கின்ற ஒரு சமயத்தினுடைய சிறப்பை சமுதாய பார்வையோடு சிந்திக்க வாய்ப்பு தந்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சிக்கும் இதனுடைய நிகழ்வுக்கு பெருமை சேர்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.